குமாரன் பரிசுத்த ஆவியின் திருநாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று ஆண்டுடைய நாமம் மகிழ்ப்படும்படியாகவும் இந்த ஆரம்பமாகவும் கீர்த்தனை பாடல்களில் 151வது கீர்த்தனை பாடல். தேவபிதா என்ற மீட்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறேன் என்ற பாடலை பாடுவோம். இந்த நாளில் வாசிக்கும்படி குறிக்கப்பட்டிருக்கிற சங்கீத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புத்தகம் 23ஆம் சங்கீதம். சங்கீதங்களின் புத்தகம் 23ஆம் சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சியடையே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி நம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்பது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக.
ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். மீண்டுமாக ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படி நாம் ஞான பாடலில் 109வது ஞான பாடலின் 1 முதல் 4 கவிகளை பாடுவோம். ஞான பாடலின் 109. என் மேய்ப்பர் கர்த்தரானவர் நன்றாக காத்து வந்தார், அனைத்தையும் என் இரட்சகர் குறைவில்லாமல் தந்தார், அனைத்திலும் ருசிகர தெய்வீக வார்த்தையாகிய நல்மேய்ச்சல் எனக்குண்டு.
Alleluia. அவர் நம்மை உண்டாக்கினார், நாம் அவருடையவர்கள். நீதிமான்களே, கர்த்தரை களி கூர்ந்து முழக்கமிடுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, தேவ கிருபை பெற தகுதி அற்றவர்களாகிய நாம் நம்முடைய பாவ குற்றங்களை உணர்ந்து பிதாவின் முன்னிலையில் நம்மை தாழ்த்துவோமாக. அவருடைய சகாயத்தையும் கிருபையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள நாம் ஆயக்காரனை போல, பிதாவே, பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கிடும் என்று கெஞ்சி கேட்போம். வாருங்கள். பிதா நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனிடம் விசுவாசம் கொள்ளும் எவரும் கெட்டு அழிந்து போகாமல் நித்திய வாழ்வை பெறும்படி அவரை தந்தருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருநாமத்தை நாம் புகழ்ந்து துதிப்போம். வாருங்கள். உன்னதங்களில் இருக்கிற பராவரனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதர் பேரிலே பிரியமும் உண்டாவதாக.
கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. அன்புள்ள பிதாவே, பாவத்தினால் விழுந்த உலகத்தை உம்முடைய குமாரன் தம்மை தாழ்த்தியதின் மூலம் தூக்கி எடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நித்திய மரணத்திலிருந்து தேவரீர் மீட்டுக் கொண்ட உம்முடைய மெய்யடியார் பேரின்பத்தை அடையும்படி அவர்கள் இம்மையில் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருக்க நீர்தாமே அருள் புரிய வேண்டுமென்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றைக்கும் ஜீவித்து அரசாழ்கிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டி கழுகிறோம். ஆமென். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் இரண்டாம் ஞாயிறாகிய இன்று வாசிக்கும்படி குறிக்கப்பட்டிருக்கும் பழைய ஏற்பாட்டின் பகுதியை வாசிக்க கேட்போம். அது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் தீர்க்கதரிசன புத்தகம் 34ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 34 11 முதல் 16 வசனங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் நானே, என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளிலே தன் மந்தையை தேடிக் கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் வந்தாரமான நாளிலே அவைகளை சிதறந்து போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களில் இருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அன்றையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். அவைகளை நல்ல மேய்ச்சலை மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவருடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நான் காணாமல் போனதை தேடி தோற்றத்தை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ளதை அழிப்பேன். இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவருமாகிய உம் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். மகிமையுள்ள கடவுளே, தேவரே பரிசுத்தர். வல்லமையுள்ள ஆண்டவரே நீர் பரிசுத்தர். என்றென்றுமுள்ள ஆண்டவரே நீர் பரிசுத்தர். ஆமென். இந்நாளுக்காக குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிருப பகுதியையும் நாம் வாசிக்க கேட்போம். அது அப்போஸ்தலனாகிய பேதுருடைய பொதுவான முதல் நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 25. 1 பேதுரு 2 21 முதல் 25. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிசுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்பதே. கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தைகளை
நம்முடைய இருதயத்தில் நித்திய ஜீவனுக்கென்று உறுதிப்படுத்தி காப்பாராக. ஆமென். கர்த்தரின் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவர் மேய்ப்பதைப் போல் தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது கரத்தினால் சேர்த்து தமது மடியில் சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். இந்த நாளுக்காக குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுவிசேஷ பகுதியையும் வாசிக்க கேட்போம். அது பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 துவங்கி 16 முடிய. யோவான் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 துவங்கி 16 முடிய. இயேசு சொன்னதாவது, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். கூலிக்காரனோ மேய்ப்பனும் அல்ல, ஆடுகளை உடையவனும் அல்ல. ஓநாய் வருகிறதை கூலிக்காரன் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை கவி பிடித்து அவைகளை சிதறடிக்கும். அவன் கூலிக்காரனாகையால் ஓடி போகிறான். ஆடுகளை பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை. நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன். என்னுடையவைகள் என்னை அறிந்திருக்கின்றன. ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இத்தொழுவத்திற்குரிய அல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் நடத்தி கொண்டு வர வேண்டும். அவைகள் என் குரலை கேட்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமாகும் என்றார் என்பதுவே. பராவுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். உலகெங்கும் உள்ள நம்முடைய திருச்சபை விசுவாசிகளோடு உருமாற்றப்பட்டவர்களாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்வோம். வாருங்கள். பரலோகத்தையும் உருவத்தையும் படைத்த செல்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொன்னிய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தொழிந்து வைத்திருந்தார். பரத்திற்கேறி எல்லாம் உள்ள பிதாவாகி கடவுளை வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து வீடுகளுக்கும் மரித்தவருக்கும் நியாயத்தின் பழிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்தபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உள்ளென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த விசுவாசத்துல நம்ம எல்லாரும் அந்த வரையும் நிலைத்திருக்க ஆண்டவர் தாமே நமக்கு துணை புரிவாராக. ஆமென். மீண்டும் நாம் ஆண்டவரை புகழ்ந்து பாடும்படியாக ஞான பாடலில் 140ஆம் ஞான பாடல் 140ஆம் ஞான பாடலின் 3 கவிகளை பாடுவோம். ஆடுகளின் உண்மையான மெய்ப்பரே இறங்குவேன், நானும் உம்மை சேர்ந்ததான உமதானாகட்டுமேன். ஆடுகளுக்காய் அன்பாக ஜீவனை நீர் தந்ததாலே என்னையும் மீட்டீர் அல்லோ.
அந்த அன்புக்கு ஒப்புண்டோ? தேவனிடமிருந்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் பெருகிடவது. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பும் மகா இரக்கமும் கிருபை மிகுந்த நல்ல ஆண்டவரே, உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். திரு வார்த்தைகளை குறித்து நாங்கள் தியானிக்கின்ற போது உடைய பிரசன்னம் எங்களோடு சொல்லப்பட்டது. என்னுடைய வாயின் வார்த்தைகளும் உடைய அடியவர்களின் இருதயத்தின் சிந்தனையும் உடைய சமூகத்திலே ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். அன்பானவர்களே,
இன்றைக்கு நாம் சிந்திப்பதற்காக பிரசங்க பகுதியாய் குறிக்கப்பட்டிருக்கின்ற பகுதி சற்று முன்பதாக நாம் வாசிக்க கேட்ட யோவான் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 துவங்கி 16 முடிய. யோவான் 10:11 முதல் 16 வாசிக்க கேட்போம். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவன் ஆடுகள் தனக்கு சொந்தம் இல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை தேடி அவைகளை சிதறடிக்கும். கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்திருந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் 2ஆம் ஞாயிறாகிய இன்று மிஸ்ஸரி கார்டியாஸ் டொமினி என்று அழைக்கப்படுகிறது. நல் மேய்ப்பர் திருநாள் என்று சொல்கின்றோம். குட்னஸ் ஆஃப் அவர் லார்ட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். இந்த மேய்ப்பர் என்ற சொல் நம்முடைய திருமறையின் அடிப்படையிலே ஒரு கற்பனையான சொல் அல்ல என்பதை அறிந்திருக்கின்றோம். நாம் வாசிக்கும் பொழுது திருமறையிலே ஆபேல், யாக்கோபு, மோசே, தாவீது, ஆமோஸ் இவர்கள் எல்லாருமே ஆடு மேய்க்கின்ற இந்த பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இயேசு கிறிஸ்து அந்த பிறப்பின் செய்தியை முதலாக கேட்டவர்கள் மீட்பர்கள் என்பதை நாம் அறிவோம். ஆண்டவராகிய அந்த இயேசு கிறிஸ்து நல்ல மீட்பராய் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் என்று நாம் அறிவோம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் மற்ற சுவிசேஷங்களை காட்டிலும் சில சிறப்பு அம்சங்கள் இடம்பெறுவதை நாம் அறிவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த 7 அற்புதங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட 7 பெயர்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்த 7 சாட்சிகள், இயேசு கிறிஸ்து தன் வாயினால் சொன்ன 7 நாணி மொழிகள் என்று இவை அனைத்தும் இந்த யோவான் நற்செய்தியிலே இடம்பெறுகிறது. அது மாத்திரமல்ல, எதிர்மறை சொற்களை கொண்டு உண்மைகளை விளக்குகின்ற பல காரியங்களையும் இந்த நற்செய்தி தான் பார்க்கின்றோம். இருள், வெளிச்சம், நல்லது, கெட்டது. ஒவ்வொரு முறையும் இந்த எதிர்மறை சொற்கள் நமக்கு தெளிவான காரியங்களை விலகி சொல்லுவதை நாம் அறிவோம். இங்கு நாம் காணும்போது உண்மையான மேய்ப்பர் எப்படிப்பட்டவர், போலியான அல்லது பொய் மேய்ப்பர் எப்படிப்பட்டவர் என்று தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்லப்படுகிறதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். 3 காரியங்கள் இந்த பகுதியிலிருந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆண்டவராகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பர், இப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பராய் அவர் செயல்பட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். முதலாவது, அவர் அக்கறை உள்ள ஒரு மேய்ப்பர், கேரிங் ஷெப்பர்ட். அக்கறை உள்ள ஒரு மேய்ப்பராக அவர் இருக்கின்றார். மேய்ப்பர்கள் என்பவர்கள் தங்கள் ஆடுகளை குறித்த அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாலஸ்தீன பகுதியில அந்த நாட்களில மேய்ப்பர்கள் தான் அந்த மந்தைகளின் ஆடுகள் எல்லாவற்றுக்கும் பொறுப்பு. ஒரு ஆடு பாதிக்கப்பட்டாலும் மேய்ப்பர் அதற்கான தெளிவான பதிலை சொல்ல வேண்டுமா, அதற்கேற்ற பொறுப்பை அந்த மேய்ப்பர் ஏற்க வேண்டும். என்னுடைய தவறு அல்ல என்பதை அந்த மேய்ப்பர் உறுதியாக எடுத்துச் சொல்ல வேண்டுமா.
இயேசு கிறிஸ்து ரோமை நமக்கு சொன்னார். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 4 முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்தும் அவைகளில் ஒன்று காணாமற் போனான். 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடித் தெரியாமல் கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அந்த ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரும்பி கண்டுபிடித்த பின் மகிழ்ச்சியாய் இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. அதே போல யாத்ராம புத்தகத்துல 22ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது, யாத்திராகமும் 22ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். அது அவன் வசத்திலிருந்து திருடப்பட்டு போயிற்றானால் அவன் அதன் எஜமானுக்கு அதற்காக உத்தரவாதம் பண்ண கடவன். அது பீருண்டு போயிற்றானால் அதற்கு சாட்சியை ஒப்புவிக்க வேண்டும். பீருண்டதற்காக அவன் உத்தரவாதம் பண்ண வேண்டுவதில்லை. உத்தரவாதம் பண்ண வேண்டும். ஒரு ஆடுக்கு என்ன நேர்ந்தது என்பதற்கு மேய்ப்பதான் உத்தரவாதம் என்பதை இங்கு நாம் காணப்படுகிறோம். அதே போல ஆடுகள் என்னென்ன தேவைகள் அந்த ஆடுகளுக்கு உண்டு என்பதை மேய்ப்பர் அறிந்திருக்க வேண்டும். சங்கீதத்தார் 23ஆம் சங்கீதம் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட அந்த சங்கீதத்தில 2-3 வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது, அவர் என்னை உள்ளுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அந்த ஆடுகளுக்கு என்ன தேவைகள் என்பதை மிக தெளிவாய் அந்த மேய்ப்பர் அறிந்திருக்கின்றார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மக்கள் மீது கரிசனை உள்ளவர், அக்கறை உள்ளவர் என்பதை பல நிலைகளிலே நாம் அறிந்து கொள்ள முடியும். மார்க் எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல மார்க் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசித்தால், ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாத இருக்கிறார்கள். இவர்கள் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்களே என்றார். வழியில சோர்ந்து போவாங்க, சாப்பிடாமல் இவர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு அக்கறையோடு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு பேசுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு மக்களை குறித்த ஒரு தரிசனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது என்பதை இங்கு தெளிவாக நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. அதே போல ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 40ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கருவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். கருவலாடுகளை மெதுவாக நடத்துவார், சின்ன ஆட்டுக்குட்டிகளை சுமந்து செல்வார் என்று நாம் அங்கு வாசிக்கின்றோம். ஆகவே ஒரு அக்கறை உள்ள மேய்ப்பர் எப்படியெல்லாம் செயல்படுவாரோ அப்படியெல்லாம் தன்னை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார் என்பது இந்த ஒவ்வொரு வசனத்திலிருந்து நமக்கு எடுத்து காட்டப்படுகின்றது. ஆனால் அக்கறையற்ற மேய்ப்பர்கள் எப்படி செயல்படுவார்கள்? எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், மேய்ப்பன் இல்லாததினால் என் ஆடுகள் சூறையாக்கி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாய் போயின. என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமற் போனார்கள். மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள். ஆடுகளை விசாரிக்காமல் போனார்கள், ஆடுகளை பாதுகாக்கவில்லை, பராமரிக்கவில்லை. கூலியால் அப்படிதான் இருப்பான். தன்னுடைய ஆட்டை குறித்த கரிசனை அக்கறை அந்த கூலியாளுக்கு கிடையாது. ஆகவே தான் அதை அவர் பராமரிக்காமல் இருந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல, அக்கறை உள்ள ஒரு மேய்ப்பராக இருக்கின்றார். கேரிங் ஷெப்பர்ட் என்று நாம பார்க்கிறோம். இரண்டாவதாக அவர் எப்படிப்பட்ட மேய்ப்பர் என்றால் அறிந்திருக்கும் மேய்ப்பர், நோயிங் ஷெப்பர்ட். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து வைத்திருக்கின்றார். சங்கீதங்களின் புத்தகத்துல 139ஆம் சங்கீதம் 1 வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லுகின்றார்.
அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் என்னுடையவளை அறிந்தும் என்னுடையவளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பர்சனல் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை அந்த ஆடுகள் ஒவ்வொன்றின் மீதும் கரிசனையோடு இருந்ததினாலே தான் அந்த ஆடுகளை அவர் அறிந்து வைத்திருந்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் ஆண்டவர் அந்த ஆடுகளை குறித்து கரிசனை உள்ளவராக செயல்படுவதனாலே தான் அறிந்து வைத்திருந்தார் என்று நாம் காண முடிகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பர் என்று நாம் வாசித்தோம். அந்த நல்ல என்ற வார்த்தைக்கு கிரேக்கத்துல 2 பதங்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று அகர்தஸ், 2 காலஸ். அகர்தஸ் என்பது குட், நல்லது. காலஸ் என்பது குட்னஸ் என்ற அந்த வார்த்தைக்கு நம்ம பயன்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு தலைப்பில் நாம் பார்த்தோம் குட்னஸ் ஆஃப் அவர் லார்ட் என்று சொல்லி. அந்த குட்னஸ் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த நல்ல மேய்ப்பராய் அவர் செயல்படுகிற விதம் எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று நாம் வாசிக்க முடிகிறது, நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள முடிகிறதை நிச்சயமாய் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் சுட்டிக்காட்ட விரும்புகின்றார். Careless means that the thing or person is not only good but in the goodness. There is a quality of loveliness, attractiveness, sympathy, kindness, concern, winsomeness which makes it a lovely thing. ஒரு முழுமையை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆண்டவர் எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறவராய் தன்னை அர்ப்பணிக்கின்றார் என்று மிக தெளிவாக ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில, இந்த உலக வாழ்க்கையில பார்க்கிறோம், ஒரு நல்ல மருத்துவர் என்று மக்கள் யாரை சொல்வாங்கன்னா அவருடைய படிப்பின் நிமித்தமாய், அனுபவத்தின் நிமித்தமாய் மட்டுமல்ல, அவர் தன்னிடம் வருகின்ற நோயாளிகளை விசாரிக்கின்ற விதம், அன்போடு பழகுகின்ற ஒரு விதம், அந்த மக்கள் எந்த பகுதியிலிருந்து வருகிறார்கள் என்பதை உணர்ந்து, அந்த பின்னணியை உணர்ந்து, அந்த பின்னணியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி மற்ற மக்களுக்கு உதவி செய்தாரோ அதே போல இந்த மருத்துவர்கள் கரிசனையோடு கூட அந்த ஒவ்வொரு நபரையும் விசாரிப்பார்கள். ஏழ்மை நிலையிலிருந்து அவர்கள் வந்திருந்தால் அவர்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல மெடிசனை, அவங்க சாம்பிள்ல வந்த மெடிசனை கொடுப்பாங்க. உங்களுடைய ஃபீஸ்ல கொஞ்சம் அவங்க குறைத்து வாங்கி கொள்வாங்க. இப்படியாய் கரிசனையோடு பார்க்கிற ஒரு மருத்துவர் தான் நல்ல மருத்துவர் என்று நாம் அழைப்போம். அது மாத்திரமல்ல, ஒரு ஆசிரியரை நல்ல ஆசிரியர் என்று சொல்லி நாம் அழைக்க வேண்டுமானால், ஒரு வகுப்புல 50 மாணவர்கள் இருந்தால் அந்த 50 மாணவர்களை குறித்தும் தனியான ஒரு கரிசனை அந்த ஆசிரியருக்கு வேண்டும் என்று சொல்வார்கள். ஒரு சில மாணவர்கள் அந்த ஆசிரியர் கொடுத்த ஹோம்வொர்க்கை செய்து வர மாட்டாங்க, படிக்க சொன்ன காரியங்களை படித்து வர மாட்டாங்க. அப்பொழுது அந்த ஆசிரியர் கண்டிப்பாக அதை படித்து வர வேண்டும் என்று சொல்வதில் மாத்திரமல்ல, இல்லத்திற்கு சென்று அந்த மாணவருடைய பின்னணியை அறிந்து அவர்களுக்கு என்ன நிலை, ஏன் படிக்கவில்லை என்பதை விசாரிக்கிறதா இருக்கும் போதுதான் ஒரு நல்ல ஆசிரியர் என்று அழைக்க முடியும். அந்த ஆசிரியர் தான் எல்லா மாணவர்களும் எதிர்காலத்துல நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற ஒரு ஆசிரியராக இருப்பார். அதுதான் அவருடைய கடமை என்பதை உணர்ந்து செயல்படுவார். எல்லாரையும் அறிந்து எல்லா மக்களையும் எல்லா மாணவர்களையும் முன்னேற்ற பாதையில கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான். நாம் ஒவ்வொருவரையும் அவர் அறிந்திருக்கிறார். நாம் எல்லாரும் அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவரோடு இணைந்து வாழ வேண்டும், அவரை சார்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். யோவான்ல 10ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். யோவான் 10:3. வாசலை பார்க்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். பேர் சொல்லி கூப்பிடுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பேர் சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறார்.
அவரிடத்திலே நாம் அன்பு பாராட்டும் போது, விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற போது நம்மையும் அவர் பேர் சொல்லி அழைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கின்றார். ஆகவே அவர் அறிந்திருக்கும் மேய்ப்பர், knowing shepherd. மூன்றாவதாக அவர் எப்படிப்பட்ட மேய்ப்பர்? அர்ப்பணிப்போடு கூட செயல்பட்டு தியாக பலியாய் தன்னை ஒப்புக் கொடுக்கிற மேய்ப்பர், committed and sacrificing shepherd என்று பார்க்கிறோம். committed and sacrificing shepherd, ஆடுகளை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரை பணைய வைக்கக்கூடிய மேய்ப்பர் தான் உண்மையான மேய்ப்பர் என்பதை நாம் அறிவோம். 1 சாமுவேலின் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 34-35 வசனங்களை நாம் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 17:34-35. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியானின் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடையை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். சிங்கத்தோடு கூட போராடி ஆடுகளை மீட்க தாவீது தன்னை அர்ப்பணித்தான் என்று சொல்லிப்பார். அதில் ஒரு தியாகம் வேண்டும், உயிரை பணைய வைக்கின்ற ஒரு நிலை வேண்டும். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மீட்பதற்காய், நம்முடைய சாபங்களிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காய் சிலுவையிலே அவர் மரித்து உயிர்த்தெழுந்தவராக வீற்றிருக்கிறார். ஆகவே தான் அவர் அர்ப்பணிப்போடு செயல்பட்ட தியாக பலியாய் ஒப்பு கொடுத்த மேய்ப்பர் என்று நாம் அவரை அழைக்க முடிகின்றது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். தீத்துவிலே 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல நாம் அதை வாசிக்கிறோம். அவர் நம்மை சகல அக்கிரமனின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். நம் ஒவ்வொருவரையும் சொந்த ஜனமாய் அவர் பாவிக்கின்றவராய் ஒப்புக் கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்திய தேசத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி மிஷனரிமார்கள் அதிகமான பேர் வந்தார்கள். தோமா நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து இரத்த சாட்சியாய் மரித்தார் என்பதை நாம் அறிவோம். அதே போல கிரகாம் ஸ்பெயின் சமீப காலத்தில் ஒரிசாவிலே அவர் இரத்த சாட்சியாய் மரித்தார் என்பதை அறிவோம். நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தர திருச்சபைக்கு 1706ஆம் ஆண்டிலே பத்ரதே சீகர்பால் ஐயர்களும் ஹென்ரிச் லூச்சர் ஐயர்களும் தன்னை அர்ப்பணித்தவர்களாக பணி செய்து அநேக நற்காரியங்களை இந்த திருச்சபைக்காக செய்தார்கள் என்பதையும் நீங்களும் நானும் அறிவோம். அதே போல இந்த தேசத்துல நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தர திருச்சபையில ஏறத்தாழ 367 மிஷனரிகள் பணி ஆற்றியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய தியாகம் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. இன்றும் அநேக இடங்களிலே இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில மருத்துவர்கள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டுக் கொண்டிருப்பதனாலே அநேகர் காப்பாற்றப்படுகிறார்கள். தியாகமாய் தன்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். வீட்டை மறந்தவர்களாய் தன்னை உயிரை மனை வைத்து அநேக மருத்துவர்கள் இன்றைக்கு பணியாற்றி வருகிறார்கள் என்பதையும் நாம் அறிவோம். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அர்ப்பணிப்புள்ள தன்னை தியாக பலியாய் ஒப்பு கொடுத்த ஒரு மேய்ப்பராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய நிலைப்பாடு என்ன? நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? இந்த உலக வாழ்க்கையிலே நாம் நம்மை அர்ப்பணித்தவர்களாக நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய சபைக்காக, நம்முடைய சமுதாயத்திற்காக ஜெபிப்பதற்கு நாம் முன்வர அழைக்கப்படுகிறோம். அந்த அர்ப்பணிப்பு நமக்கு அவசியம். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உலகம் முழுவதும் பயத்தோடு கூட இருக்கிற நிலை, என்னென்ன நிலைகளிலே பாதிப்பு உண்டாகும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்காத பல நிலைகளே நாம் வாழ்ந்து வருகின்றோம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த உலக தேசத்திற்காக, எல்லா மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதே போல நம்முடைய அர்ப்பணிப்பு ஜெபிப்பதோடு மாத்திரமல்ல. வசனம் அங்க 16 வாசிப்போம். யோவான் 10:16. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும்.
இந்த தொழுவத்துக்கு அல்லாத வேறு ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளில் நான் கொண்டு வர வேண்டும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மீட்பும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த காகப்படியான அன்பை நாம் ருசித்து பார்த்ததை போல எல்லாரும் ருசிக்க, அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள் வர நாம் ஜெபிக்கும்படியாக, அர்ப்பணிக்கும்படியாய், இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அதுதான் இந்த வாரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற உண்மை. நல் மேய்ப்பர் திருநாள். ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்ட மேய்ப்பராக அவர் செயல்பட்டார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த அன்பை எப்படி நாம் ருசித்திருக்கின்றோம். அவர் அக்கறையுள்ள மேய்ப்பர், அவர் அறிந்திருக்கும் மேய்ப்பர், அவர் தன்னை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து தியாக பலியாய் அவரை ஒவ்வொரு முறையும் நமக்காக அர்ப்பணிக்கின்றார் என்பதை நாம் உணர அழைக்கப்படுகிறோம். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த அன்பை ருசித்த மக்களாய் சாட்சியோடு கூட நாம் வாழ்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மற்ற மக்களுக்கு அறிவிக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் மூவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இன்றைக்கு நல்லா உங்களுடைய கிருபையினாலே, தயவினாலே அப்பா, இந்த நாளிலும் உங்களுடைய வசனங்களை நாங்கள் வாசிக்க, இதை தியானிக்க கிருபை செய்து நல்ல மேய்ப்பராய் எங்களுக்கு நீர் எங்களை வழிநடத்துகிறவராக இருந்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்களும் ஆண்டவரை அதை கடைபிடித்து வாழ்வதற்கு கற்றுத்தாரும். இயேசுவின் மூலம் கேட்கிறது பிதாவே. ஆமென். அன்புக்குரியவர்களே, கடவுள் நமது பரிசுத்த வார்த்தையை இப்போது நமக்கு மறுபடியும் திரும்படியால் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக அவருடைய வார்த்தையை நாம் மனமாற ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடித்து நடந்து நற்பணிகளை தரும்படி நமக்கு ஆத்ம பலத்தை தருமாறு அவரை நோக்கி நாம் மன்றாடுவோமாக. மேலும் நமது சபையிலும் நோய், வறுமை முதலியவற்றால் பருந்துவோரையும் தங்களுக்காக ஜெபம் செய்வதை கேட்டுக்கொண்டவரையும் கடவுள் முன்னிலை நாம் நினைவு கூறுவோமாக. சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய காரியங்கள்: வருகிற வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதியாக இருப்பதனாலே அந்த நாளில் ஆன்மீகில் காலையில் 6 மணிக்கு நம்முடைய ஆராதனை நடைபெறும். ஆகவே மக்கள் அதை பார்த்து பயன்படும்படியாக அன்போடு கூட அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மீண்டும் நம்முடைய நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் மாறும் வரைக்கும் இதே நிலையிலே நாம் ஆராதனையிலே பங்கு கொள்வோம். கர்த்தனமோடு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் நாமத்தை முதலில் தனியாக ஸ்தோத்திரப்படி அவர் மூலமாய் கடவுளுக்கு எப்போது நாம் சொல்லுவோமாக. நன்மை செய்யவும் உங்களின் முன்னதை பிறரிடம் பகிர்ந்து விடவும் உணவாதீர்கள். இப்படிப்பட்ட வழிகளை கடவுளுக்கு வந்தவை. பராமனை சொல்லுக்கிறதாக காப்பதற்கு சொல்கிறோம். நன்றியானவராக இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய கடவுளை அன்பும் பரிசுத்தாவியையும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். மீண்டுமாய் நாம் ஆண்டவரை நாமும் மகிமைப்படும்படியாக ஞான பாடல்களில் 176வது ஞான பாடல், 176வது ஞான பாடல் முதல் 3 கவிதை பாடுவோம். உமது ஆட்டை மீட்பதே நீர் இரக்கமாய் நோக்கியோ, கூலில் அதை வீட்டுக்கே கொண்டு போக நீ வருகிறோ, நான் எல்லா இக்கட்டுக்கும் நீங்க என்னை பெற்றியோ என்ற பாடல் முதல் 3 கவிதைகள்.
ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் உண்டான மீட்பரின் பிதாவே, இந்த உலகத்தில் உள்ள திருச்சபையை கண்ணோக்கி ஆசீர்வதியும். தமிழ் சுவிசேஷ லூதரன் சபையராகிய நாங்களும் உறுதியான போதிக்க துணை புரியும். எங்கள் பேராயர், குருவானவர்கள், ஆலோசனை சங்கத்தின் மக்கள் மற்றும் எங்கள் சபையிலும் சபை நிறுவனங்களிலும் உழைக்கின்றவர்கள், பிற இடங்களில் வேலை செய்கிற எங்கள் சபையார் யாவரையும் உடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பி அவர்கள் ஊழியத்தை ஆசீர்வதியும். எல்லாரையும் மீட்க வல்லவது நற்செய்தியும் மறுபடி செய்து பிற மதத்தினர் எல்லாரையும், முக்கியமாக எங்கள் ஊராரையும் நாட்டினரும் தேவனிடமிடம் திருப்பியிடும். நாங்கள் உண்மை உறுதியாக விசுவாசித்து உம்மிடமும் எல்லா மனிதரிடமும் அன்பு கூறுவதற்கு எங்களுக்கு துணை புரியும். அறுவடை ஆண்டவரே, உமது அறுவடைக்கு உண்மையும் நேர்மையுமான ஊழியை எங்களை அனுப்ப வேண்டிக் கொள்கிறோம். திருப்பணிக்கு பயிற்சி வைக்கப்படுகிற மாணவர்களையும் அவர்களுக்கு போதிக்கும் ஆசிரியரையும் உதாவியால் நிரப்பியர்களும் உமது அறுவடைக்கு அனுப்பப்படும் போகும் இந்த புது ஊழியரை கொண்டு எங்கள் சபைகளுக்கும் நாட்டிற்கும் ஆசீர்வாதம் பெருக செய்யும். உலக அதிகாரிகள் எல்லாருக்கும், எங்கள் குடியரசுத் தலைவருக்கும் அவர்களை சேர்ந்த யாவருக்கும் தேவையான எல்லா நன்மைகளையும் வரங்களையும் கொடுத்துள்ளோம். எங்கள் நாட்டை ஆழ்வோர் நியாயமான செய்த நீதி நிலைநாட்டலை துணை புரியும். கர்த்தாவே, இன்று உலகம் முழுவதும் அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற கொரோனா வைரஸ் கிருமியினாலே பாதிக்கப்பட்ட மக்கள் குணமடைய உதவி செய்யுங்க. அதே போல கர்த்தாவே, இதற்காக தன்னை அர்ப்பணித்து செயல்படுகிற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, இன்னும் ஆண்டவரே காவல்துறை அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் இயேசுவே நாங்கள் கெஞ்சி மன்றாடுகின்றோம். எங்களில் இருக்கக்கூடிய ஏழைகள், நோயாளிகள், கர்ப்பவதிகள், மன்னவசில் இருக்கிறவர்கள், பலவையான இக்கட்டுகளில் அகப்பட்டிருக்கிறவர்கள், கிறிஸ்தவர்களாக துன்புறுத்தப்படுகிற ஆகிய எல்லாரையும் நீர் உடைய ஆவியானவரை கொண்டு ஆறுதலும் ஆத்மவலதும் அழித்துவிடும். பரமபிதாவே, நாங்கள் விதியாக பாவங்களை செய்வதனால் உங்களிடமிருந்து எந்த வகையான நன்மை பெற தேவையற்றவராயிருக்கிறோம். என்றாலும் எங்கள் வீட்டராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவரே எங்களுக்கு பாவங்களை மன்னித்து எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்திட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பஞ்சம், யுத்தம், கொள்ளை நோய், புயல் காற்று, பெருவெள்ளம், இடினால் உண்டாகும் சேதம், எதிர்பாராத வகையில் நெடுமரணம், நரகத்தண்டை கேடனங்களை காத்துக்கொள்ளும். நிலந்தரும் விளைவில் செழிக்கச் செய்து எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் இயேசுவே நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். பலகீனமான எல்லா மக்களையும் பலப்படுத்தும். கர்ப்பவதிகளை ஆசீர்வதித்து நல்ல சுகமான பெற்று கட்டிடும். அப்பா, நீரை பொருட்படுத்திக் கொள்ளும்படி நாங்கள் கேட்கின்றோம். எங்கள் திருச்சபையின் மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ஆட்சி வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தை செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய எங்களுக்கு இந்த தாரும், எங்களுக்கு கடன்பட்டவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவப்படங்களை எங்களுக்கு மன்னித்தள்ளும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாதலும் தீமையிலிருந்து கொள்ளும். அதன் ஆட்சியும் வலிமை மகிமையும் இன்றைக்கும் உடைய சுவாமி. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்களிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் தந்தருளுவாராக.
ஞானப்பாடல் 263ஆம் ஞானப்பாடலில் 7ஆம் கவியை பாடுவோம். மன்றாடி பாடி கிறிஸ்துவனாக என் தூகும் 7ஆம் கவி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.